தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நேரத்தை மேலும் 2 மணி நேரம் நீடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கார். சொந்த ஊர் செல்வதற்கு பேருந்துகள் கிடைக்காமல் சாமானிய பொதுமக்கள் பேருந்து நிலையங்களில் தவித்து வருவதால் அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக இரவு 8 மணி நேரம் வரை வாக்குப்பதிவு நீடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம் எழுதியும் இருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திமுக, அதிமுக, நாதக மற்றும் தாவேகா என்று 4 முனை போட்டி நிலவியும் வருகிறது. இந்த சூழ்நிலையில் வாக்காளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை செய்து வருகின்றனர். காலை 9 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் மொத்தமாக 17.69% வாக்குகள் பதிவாகியும் இருக்கிறது. அதாவது 2 மணி நேரத்தில் 1 கோடி பேர் வாக்களித்திருக்கின்றனர். முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய், கமலஹாசன், ரஜினிகாந்த், பிரேமலதா விஜயகாந்த், சிவகார்த்திகேயன், கருணாஸ் உள்ளிட்ட அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் காலையிலேயே வாக்களித்துள்ளனர். இது வாக்காளர்களிடையே கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது இப்படியான சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியும் இருக்கார். அந்த கடிதத்தில் சென்னை, கோயம்பேடு, கிளாம்பாக்கம் மற்றும் இன்னும் சில பேருந்து நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வாக்களிக்க சொந்த ஊருக்கு செல்ல பேருந்து கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை மட்டுமல்லாமல் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறதோ அங்கு கூடுதல் ஊழியர்களை நியமித்து பணிகளை முடுக்கிவிட வேண்டும். அதுபோல் பாதிக்கப்படும் அனைத்து தொகுதிகளிலையும் இரவு 8 மணி நேரம் வரை வாக்குப்பதிவு நீடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். தொடர்ந்து வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. இதனால் வாக்குப்பதிவு நடைமுறையிலையும் தொய்வு ஏற்படுகிறது. இது வாக்குப்பதிவு விகிதத்தில் பின்னடைவை உருவாக்கலாம். இதனால் தேர்தல் ஆணைய பார்வையாளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் கண்காணித்து வாக்குப்பதிவு நடைமுறையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 விறுவிறுப்பான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து வசதிகள் குறித்து பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து தென் தமிழகம் செல்வதற்கு போதுமான பேருந்து வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் இதனால் பல வாக்காளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க முடியாமல் தவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோல் கோயம்புத்தூர், சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலையும் பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கிறார். தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமே என்பது எனது கருத்து என்று கூறியிருக்கக்கூடிய அண்ணாமலை வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டியது அவசியமானது என தெரிவித்திருக்கார். தேர்தல் திருவிழாவில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கெடுத்துக் கொள்ள தயாராக இருக்கும் நிலையில் அடிப்படை வசதியான போக்குவரத்து பற்றாக்குறையால் புகார்கள் எழுந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தற்போது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றும் வலிமை ஒரு ஓட்டுக்கு உண்டு என்பதை உணர்ந்து பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியும் இருக்கிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய வாக்குரிமை என்பது பல போராட்டங்கள் மற்றும் தியாகங்களுக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய ஜனநாயக பரிசு என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது என்றும் நயினா சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுவதால் களம் மிகவும் விறுவிறுப்பாகவே காணப்படுகிறது. மொத்தமாக 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இவர்களின் வெற்றியை தீர்மானிக்க 5,73,43,291 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர்.
காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்த தேர்தல் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களை வாக்களிக்க தூண்டும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த புனிதமான ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் சாதனை படைக்கும் வகையில் அதிக எண்ணிக்கையில் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியும் இருக்கிறார். அவரை தொடர்ந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்காங்க. அதே போல பாஜகவின் அண்ணாமலை விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோளில் தேர்தல் நாள் என்பது நல்லாட்சியை தேர்வு செய்யும் மக்களின் சக்தியை முறையாக பயன்படுத்தும் நாள். வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை மட்டுமல்ல, அது ஒரு ஜனநாயக கடமை. தற்போது கடுமையான வெயில் நிலவி வருவதால் பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை காலை அல்லது மாலை நேரங்களில் பதிவு செய்வது மிகவும் நல்லது. தவிர்க்க முடியாத காரணங்களால் மதிய நேரத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக குடையை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கார். இந்நிலையில் நயினார் நாகேந்திரன் விடுத்திருக்கக்கூடிய செய்தி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அவர் தனது பதிவில் இன்று தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் தவறாது வாக்களித்து தங்கள் அடிப்படை ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் ஒருவன் ஓட்டு போடவில்லை என்றால் என்னவாகிவிடப் போகிறது என்ற கோணத்தில் அல்லாமல் எனது ஒரு ஓட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றும் துருப்புச் சீட்டு என்ற தொலைநோக்கு பார்வையில் மக்கள் சிந்திக்க வேண்டும். முடியாட்சிக்கு மட்டுமே பழக்கப்பட்டிருந்த நமது பாரதம் பல பரிணாமங்களுக்கு பிறகு குடியாட்சிக்கு மாறியுள்ளது. நமது ஒவ்வொருவரின் ஓட்டுரிமைக்கு பின்பும் லட்சக்கணக்கானோரின் தியாகங்களும் நூற்றுக்கணக்கான போராட்டங்களும் அடங்கியுள்ளன என்பதை நாம் உணர்ந்து நாம் ஓட்டுரிமை தவறவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தலைவர்களின் இந்த தொடர் வேண்டுகோள்கள் வாக்காளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என பல தரப்பினரும் ஆர்வமாக பங்கேற்று வருகின்றனர். ஜனநாயகத்தின் ஆணி வேராக கருதப்படும் வாக்குப்பதிவு இன்று மாலை வரை நடைபெற உள்ளது. நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் கூறியது போல ஒவ்வொரு தனி மனிதனின் வாக்கும் இந்த மாநிலத்தின் அடுத்த 5 ஆண்டு கால வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்பது நிஜமாகியிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் நீலாங்கரையில் வாக்களித்து சென்றபோது அங்கிருந்த சாமியானா பந்தல் சரிந்து விழுந்ததால் தற்போது பரபரப்பும் ஏற்பட்டது. விஜய் வருகையின் போது அவரை பார்க்க ரசிகர்கள் தள்ளுமுள்ளு நடத்தியதால் பந்தல் சரிந்திருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலின் வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்த தேர்தலில் அஜித், எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா, விஜயகாந்த், கருணா, சிவகார்த்திகேயன், சீமான் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். அரசியல் கட்சியினரும் திரைப்பிரபலங்களும் காலையிலேயே வாக்களிக்க சென்ற வண்ணமே உள்ளனர். அந்த வகையில் நீலாங்கரையில் நடிகர் விஜய் வாக்களிக்க வந்தபோது அவர் பின்னால் ரசிகர்கள் மற்றும் செய்தியாளர்கள் அதிக அளவில் திரண்டதால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக நிழற்குடை, அதாவது சாமியானா பந்தல் எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்தது.